குழந்தைங்களுக்கு தோக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜெயிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. ஆனால் தோக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஏன்னா சிறு வயசுல இருந்து தோல்வியே பார்க்காம வளர்றதுனால தான் எனக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் வரல அப்படின்ட்டு சூசைடல் தாட்ஸ் வருது. சின்ன சின்ன டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாருமே குழந்தைகள் சூசைடுக்கு போற ரீசனே அவங்க தோக்கவே இல்லை. பேம்பரிங் பண்ணி வளர்க்கறதுனால தோல்வினா அவனுக்கு என்னன்னே தெரியல. அப்போ நீங்க பண்ணக்கூடிய முதல் வேலை அவங்கள தோக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ குழந்தைகள் தோக்கறதுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் விடுங்க. ஏன்னா விளையாட்டு தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து வெற்றியும் தோல்வியும் கற்றுக் கொடுக்கறதுல நம்பர் 1 வந்து விளையாட்டு தான். ஸோ சிறு வயதுலேருந்தே அவங்க வந்து தோல்விகளை வந்து அவங்க எதிர்கொள்ளும் போது அதுக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் அவங்க தோல்வி வந்தாலும் கண்டிப்பாக அதை எதிர்க்கிற மனப்பான்மை தரும். இதை தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க.